Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக கட்சிகளின் தலைமைகள் பேசி வரும் நிலையில் இரு கட்சிகளிலும் இந்த கூட்டணிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் தீவிரமான விவாதங்கள் உருவாகியிருக்கின்றன. பாஜகவுக்குள் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையையே நீடிக்கச் செய்ய வேண்டும் என்றும், தனித்து பாஜக தேர்தலை எதிர்கொள்வது நீண்டகால நோக்கில் கட்சிக்கு நல்லது என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கட்சியின் தேசிய தலைமைக்கு கடிதங்கள் எழுதி வருவது தெரிய வருகிறது. பாஜகவுக்குள் மிக சமீபத்தில் இணைந்தவர்கள் திமுக அதிமுகவில் கிடைக்காத வாய்ப்பு பாஜகவில் கிடைக்கும் என்று பார்த்தவர்கள். இவர்களெல்லாம் அதிமுகவுடன் இணைந்து செல்வது தங்களுக்கான வாய்ப்புகளை சுருக்கிவிடும் என்று எண்ணுகிறார்கள். அண்ணாமலை தலைவர் பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழக பாஜக அடித்து விளையாடுகிறது. ஆகையால் பாஜக தனித்து செயல்பட வேண்டும் என்று அவர்கள் பேசுகின்றனர். ஆனால் அண்ணாமலை நீங்களாக தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் தலைமை மாற்றம் அவசியம் என்றும், அதிமுகவுடன் இணைந்து செல்வதே பாஜகவை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு துடிப்பாக வைத்திருக்கும் என்றும் கருதுகிறார்கள். குறிப்பாக மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவர்களெல்லாம் அதிமுக கூட்டணிக்கான தேவையை வலியுறுத்தி வருவதாக டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை கட்சியின் நலனை விட தன்னுடைய வளர்ச்சியை முக்கியமாக நினைக்கிறார். அதனால்தான் அதிமுகவுடன் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பணியாற்றுவதை வெறுக்கிறார் என்று இவர்கள் கட்சி தலைமைக்கு தனியே கடிதம் எழுதி வருகின்றனர். பாஜக போலவே அதிமுகவிலும் இருவேறு குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதிமுகவில் கட்சியின் ஆகப்பெரும்பாலான தொண்டர்கள், களத்தில் இருக்கும் நிர்வாகிகள் பாஜக கூட்டணிக்கு எதிரான மன ஓட்டத்தை கொண்டிருக்கும் நிலையில் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் மத்தியில் இருவேறு குரல்கள் வெளிப்படுகின்றன. பாஜகவுடன் கூட்டணி உருவாக்கிக் கொள்ள பழனிசாமி தயங்கக்கூடாது என்று பேசியிருக்கும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சைதை துரைசாமியின் குரல் அதையே பிரதிபலிக்கிறது என்கிறார்கள். வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், ராஜேந்திர பாலாஜி, உதயகுமார் இவர்களெல்லாம் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஆதரவான கருத்துக்களை கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக மூத்த தலைவர்கள் வழியே பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கும் வேலையை பாஜக செய்வதாகவும் ஒரு பேச்சு அதிமுக வட்டாரத்தில் அடிபடுகிறது. எது எப்படியாயினும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக மிக விரைவில் அறிவிப்பு வெளியாகும். அதற்கான முன்னோட்டமாக தமிழக பாஜக தலைவர் தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.